சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மனோஜ் அம்மா பிரச்சனை நடந்தா நடந்துட்டு போகுது, நம்ம சாப்பிட்ற வேலையை பார்க்கலாம், வாங்கம்மா பிரியாணி பாருங்க சூப்பரா இருக்கு, வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்கன்றாங்க. உடனே விஜயா பயங்கர கோவப்பட்டு மனோஜை அடி அடின்னு அடிக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் தான் இப்படி பண்ணுவேன், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, வீடு கையை விட்டு போயிடுமோன்னு நினைச்சேன். நான் ஒரு பக்கம் வருத்தத்துல இருக்கேன், குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே அவ்வளவு வருத்தத்துல இருக்காங்க. ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம எதுக்காகடா இப்படி நீ பண்ணிட்டு இருக்க, உன்னால ஏன்டா பெத்தனோ தெரியலன்னு சொல்லிட்டு விஜயம் கோவப்பட, மா அதுக்கு நான் என்னமா பண்ணட்டும், எனக்கு மட்டும் இப்படி நடக்கும்னு என்னமா தெரியும்னு சொல்லிட்டு முகத்தை அப்பாவி மாதிரி வச்சுக்கிறாங்க. உடனே விஜயாவால எதுவுமே பேச முடியறதுல சைலண்டாவே இருக்காங்க. இப்ப அண்ணாமலை வராங்க. எங்க சப்பாத்தி உங்களுக்காக செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜயா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஒருத்தன் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கான்னு பார்த்தியா, அதுவும் இல்லாமல் முத்துவும் மீனா 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்காங்க இந்த வீட்டை காப்பாற்றணுன்றதுக்காக. ஆனால் எல்லா தப்பும் பண்ணிட்டு அவன் எப்படி இருக்கான்னு பார்த்தியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க அதுக்குன்னு பசி எடுத்தா சாப்பிடாம போய் இருக்க முடியுமா, பசிக்குது அதனால அவன் சாப்பிட்றான்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. இப்போ நம்ம விஜயா கிட்ட கேட்குறாங்க. ஆமாம், முத்து மீனா 2 பேரும் வந்துட்டாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம முத்து எங்கே போயிருக்கான்னு தெரியாது, அவன் இன்னும் வரல. அதே மாதிரி அந்த பூக்காரி மீனா எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் விஜயா, உன் மனசில் அப்படி ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கா? இந்த வீட்டை மீட்கணுன்றதுக்காக முத்து மீனா 2 பேரும் கஷ்டப்படுறாங்களே, அது உன் கண்ணுக்கு தெரியவே தெரியாதான்னு நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே முத்து ரொம்பவே டயர்டாக வராங்க. என்ன முத்து, என்னாச்சு, ஏன் இவ்வளோ நேரம் ஆகியும் வரல, சாப்பாடு நேரத்துக்கு சரியாக வந்திருப்பேன்னு நினச்சிட்றாங்க. அப்பா இன்னைக்கு நிறைய சவாரிப்பா, ஒரு சவாரி கூட நான் விடலை, எல்லா சவாரியுமே எடுத்தேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. முத்து, எதுக்காகப்பா இவ்வளோ கஷ்டப்படுற, என்னப்பா பேசுறீங்க, வீடை நம்ம கைக்கு மீட்கணும்ல, அது வரைக்கும் இப்படி கஷ்டப்பட்டா தானேப்பா ஆகுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மனோஜை பார்க்குறாங்க. உடனே அண்ணாமலை கிட்ட முத்து அப்பா இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போனேன், பயங்கர பசி, தாங்க முடியாத பசிப்பா, வடை வாசனை வேற மூக்க தொலைச்சிச்சு, ஆனா சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்துச்சு, ஆனா கையில காசு இருக்கு, இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மீத்தினா மட்டும்தான் வீட்டை மீட்க முடியுன்ற ஒரு எண்ணத்தினால நான் அதை சாப்பிடாம கூட வந்துட்டேன். ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம அவன் பிரியாணி முக்கிட்டு இருக்கான், இவனால என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு அடிக்க போறாங்க. உடனே அண்ணாமலை விடுமுத்து, அவனை திருந்தாத ஜென்மம், அவனை பேசி பேசி நமக்கு தான் டயர்ட் ஆகணுமே தவிர அவன் திருந்த போறது கிடையாது, அவனை பேசி உன் எனர்ஜி நீ ஏன் வேஸ்ட் பண்ணிக்கிற. ஆமா, மீனா எங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனாவும் நிறைய ஆர்டர் எடுத்திருக்காப்பான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா மீனா அந்த இடத்துக்கு வராங்க. மீனா வந்ததுமே என்ன மீனா இவ்வளோ டயர்டா இருக்குன்றாங்க. ஆமாங்க, நிறைய பூ ஆர்டர் எல்லாம் எடுத்தேன்ல, அதனால லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு அண்ணாமலை நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறத பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஃபீல் பண்ணி புலம்பிட்டு இருக்காங்க. உடனே நம்ம விஜயா விஜயா பார்த்தில்ல, ஊர் சுத்த போயிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்க, என்ன சொன்னாலும் நீ எல்லாம் திருந்த மாட்ட, திருந்தாத ஜென்மம், இப்படி பண்ணி தான் அவனை அந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்க, ஆனா இப்ப கூட உனக்கு புத்தி வரல நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தத்துல விஜயா இருக்காங்க. மாமா உங்களுக்கு இட்லி எடுத்துட்டு வரட்டுமா மாமான்றாங்க. மீனா, வீட்லயே வேலை செஞ்சுட்டு நீங்கேயும் வேலை செஞ்சு உன்னை நீயே ஏன் கஷ்டப்படுத்திக்கிற, காயப்படுத்திக்கிறேன்னு எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல மீனாவுக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, உங்களுக்கு சூடா இட்லி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து போறாங்க. உடனே விஜயா, அவருக்கு செய்யாத, அவருக்கு நான் சப்பாத்தி செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. உடனே அண்ணாமலை, எனக்கு சப்பாத்தி எல்லாம் வேணாம் மீனா, நீ செஞ்சு கொடுக்குற இட்லியே செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இதை கேட்டு விஜயாவுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. அடுத்த ட்ராக்கா ரவியை காட்டுறாங்க. ஸ்ருதி, இதுல 1,00,000 ரூபாய் பணம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸ்ருதின்னு சொல்றாங்க. ரவி, ஏது இந்த பணம், இல்ல கையில கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சிருந்தேன், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கினேன்றாங்க. ரவி, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? இல்ல ஸ்ருதி, நம்மளுடைய ஹோட்டல் நல்ல நிலைமையில தான் இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு, ஆனா அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இப்ப வரைக்கும் நம்ம எந்த ஒரு லாபமும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, அப்படி இருக்கும்போது நம்ம பணத்தை எப்படி ரெடி பண்றது, நம்மளால பணத்தை கொடுக்க முடியாதுதான், இல்லைன்னு சொல்லல, அதுக்காக நான் அச்சா கிட்ட வேணும்னா 10 லட்சம் வேணும்னா கேட்கட்டுமா, ஏன் அதுக்கு மேலேயே கூட அச்சா கொடுப்பாரு, என்ன ரவி நான் கேட்கட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க. வேணா ஸ்ருதி, தேவையில்லாத பிரச்சனை, அப்பா கிட்ட கேட்டாலும் அப்பா அதுக்கு வேண்டாம் தான் சொல்லுவாரு, அதுவும் இல்லாம உன் அப்பா எங்களை ரொம்பவே ஏளனமா பாக்குறாங்க,
இப்படிப்பட்ட நேரத்துல பணத்தை பத்தி கேட்டேன். தேவையில்லாத பிரச்சனை தான் வேண்டாம். இப்போதைக்கு 1,00,000 நான் வந்து முத்துக்கிட்ட கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அது அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு மேல ஏதாவது பணம் கொடுக்க முடிஞ்சா கூட அப்புறம் கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரவி வந்து சொல்றாங்க. உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மீனா வந்து என்னங்க இப்போதைக்கு 9,00,000 பணம் நம்ம ரெடி பண்ணி ஆச்சுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரவி வந்து முத்துன்னு சொன்னதை வாடா ரவி உள்ள வாடான்றாங்க. இந்தடா முத்து 1,00,000 பணம் என்னால இவ்வளவு தாண்ட முடிஞ்சது, இவ்வளவுதான் கொடுத்துருக்கானே, நல்லா என்ன தப்பா எடுத்துக்காத, இந்த பணத்தை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ரவி வந்து கொடுக்குறாங்க. உடனே மீனா வந்து எதுக்காக நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்க, நாங்க தான் இருக்கோம்ல, நாங்க ரெடி பண்ணி கொடுத்துப்போம், நீ எதுக்காக கஷ்டப்படுற ஸ்ருதி ரவின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரவி வந்து ஏண்டா இந்த வீட்டுல நானும் ஒரு ஆளா என்னுடைய பங்கையும் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்க மட்டும் கஷ்டத்துல இருக்கும்போது உங்களுடைய கஷ்டத்தை நான் பங்கா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு முத்து கிட்ட வந்து ரவி கேட்டதும் உடனே அது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. 9,00,000 பணம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு மீனா சொன்னதும் எப்படி மீனா அதுக்குள்ளன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீனா தயங்குறாங்க. கழுத்துல தாலி செயின் போட்டுட்டு இருந்தீங்களே எங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல அதை வந்து வித்துட்டோன்றாங்க. என்ன மீனா அதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா, ஏன் மீனா இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. விடு ஸ்ருதி, பணம் இருக்கும்போது அப்புறம் நான் வாங்கி போட்டுக்கிறேன், இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும் தான் நமக்கு முக்கியம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதை கேட்டதுமே உடனே நம்ம ஸ்ருதி வந்து மீனா இந்த அளவுக்கு நீங்க இருக்கீங்களே, உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ப்ரௌடா இருக்கு நல்லா சொல்லி பேசிக்கிட்டு வந்து இருக்காங்க. உடனே நம்ம முத்து மீனா 2 பேருமே சந்தோஷம் மீட் பண்றதுக்காக போறாங்க. சொல்லுங்க என்ன விஷயம், என்ன தேடி வந்திருக்கீங்கன்னு சொல்றாங்க. இல்ல உங்ககிட்ட 10,00,000 பணம் வந்து இப்ப நாங்க கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு பணத்தை வந்து எண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இப்ப சந்தோஷம் வந்து பரவாயில்லையே, அதுக்குள்ளவே கார் டிரைவரா இருக்கிற நீயும் பூ விற்கிற நீயும் 10,00,000 பணத்தை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கீங்க, நிஜமாவே இது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தான் சொல்லிட்டுலாம் பாராட்டி வந்து பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. சரி எண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொன்னதும் எண்ணி பார்க்குறாங்க. இங்க பாருங்க, என்னுடைய அண்ணன் ஏமாந்த மாதிரியெல்லாம் நான் வந்து ஏமாற மாட்டேன். உங்ககிட்ட இப்போ நான் 10,00,000 பணம் வந்து நான் கொடுத்துருக்கேன்னா திரும்ப இன்னும் எவ்வளோ பணம் வந்து கொடுக்கணும், அசல் வட்டி எல்லாமே சேர்த்து இன்னும் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணுன்றத நீங்கள் எனக்கு கணக்காக ஒரு நோட்டில் எழுதி கொடுங்க, டாக்குமெண்ட் கொடுங்க. அதே மாதிரி 10,00,000 நீங்கள் வாங்கிக்கிட்டு தான் எனக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டலாம். இப்போ நம்ம மீனா வேற லெவல் லாயர் மாதிரி பேசுகிறாங்க. உடனே சந்தோஷிக்கு பரவாயில்ல, உங்க ஒய்ஃப் பயங்கர புத்திசாலியா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வீக்கிடல் எல்லாம் பண்றாங்க. இப்ப முத்து பணம் கொடுக்குற மாதிரியும் அதை சந்தோஷி வாங்குற மாதிரியும் டாக்குமெண்ட் கொடுக்குற மாதிரி இது எல்லாமே மீனா வந்து போட்டோ எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. இன்னும் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா நாங்க கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து மீனா முத்து கிளம்பி போறாங்க. சந்தோஷிக்கு இது ஒரு மாதிரி வியப்பாவே இருக்கு. கரெக்டா சின்னமணி அந்த இடத்துக்கு வராங்க. முத்து மீனா இந்த பக்கம் போனதும் சின்னமணி அந்த பக்கம் வராங்க. என்ன சந்தோஷி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, 10,00,000 பணம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க மேன்றாங்க. எனது 10,00,000 பணத்தை வந்து கொடுத்துட்டாங்களா, அவங்கள வீட்டை விட்டு துரத்தணும், அதுதான் என்னுடைய எண்ணமா இருக்கு. அவங்க வீடு இல்லாம நடு தெருவில் நிக்கணும். ஆனா இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா 48,00,000 பணத்தை அதுக்குள்ளவே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க போலயே. இவங்க இந்த அளவுக்கு நிம்மதியே இருக்கக்கூடாது, ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சிந்தாமணி யோசிச்சுட்டு இருக்காங்க. விடுங்க மேம், அவங்க என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போட்டோம், நமக்கு பணம் வந்தா சரின்றாங்க. இல்ல அப்படியெல்லாம் விடக்கூடாது, அவங்கள ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். இங்க பாரு, மனோஜ் வந்து அவங்க அப்பாவோட கையெழுத்து திருட்டுத்தனமா போட்டு தானே பணத்தை வாங்கிட்டு போனா, அப்படி தானே நடந்திருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, நீ கூட அங்க என்ன சொன்ன, நான் இதை வச்சு கேஸ் போட்டா என்ன நடக்கும் தெரியுமா, உங்க பையனை உள்ள தூக்கி போட்டோம்னு கூட சொன்னாங்க தானேன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமான்றாங்க. அப்படின்னா அந்த மனோஜை உள்ள தூக்கி போடுற வேலையை பாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அவங்க அப்பாவோட கையெழுத்தை போலித்தனமா போட்டு என்கிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டான்னு சொல்லி மனோஜ் மேல நீ வந்து கேஸ கொடுன்னு சொல்றாங்க. மேம் விடுங்க, எதுக்காக, இல்ல நான் சொல்றத நீ செய்யின்னு சொல்லிட்டு இப்ப சந்தோஷிக்கிட்ட சொன்னதும் சரிங்க மேம் நீங்க சொன்னபடியே செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு மனோஜ் மேல வந்து பொய் புகார் வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்ததும் ரொம்பவே பயங்கரமா வந்து சந்தோஷப்படுறாங்க சின்னமணி. விஜயாவுக்கு அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே அந்த அளவுக்கு ஆனந்தமா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல வந்து இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சிந்தாமணி. இப்ப அடுத்த நாள் ஆகுது. நம்ம நேரா மனோஜ் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. நீ தானே உன் அப்பாவோட கையெழுத்தை போட்டு பணத்தை வாங்கிட்டு போனவன், உன்னை அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்றாங்க. ஐயோ அம்மா என்னை விட்டுருங்க, நான் எந்த தப்பும் பண்ணல, தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. விஜய் வந்து ஐயோ என் புள்ள போயிடுச்சேன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. உடனே சந்தோஷி கால் பண்ணி சிந்தாமணி கிட்ட சொல்றாங்க. மேம் நீங்க சொன்ன மாதிரியே மனோஜை வந்து நாங்க கேஸ் கொடுத்து உள்ள அனுப்பிட்டுன்றாங்க.
இங்க பார், எப்படியாவது மினிமம் ஒரு வாரமாவது அவன் அங்க இருக்கணும். அப்பதான் அந்த விஜயாவால எதுவுமே பண்ண முடியாம கூனி குறுகி போய் நிக்கணும். அந்த குடும்பத்தை எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் பழி வாங்கியே தீரணும்னு சொல்லிட்டு சின்னமணி வந்து இருக்காங்க. இப்ப முத்துக்கிட்ட போயிட்டு விஜயா, டேய் உன் அண்ணன் கள்ளம் கபடம் இல்லாதவன்டா, எது சரி எது தப்பு எது பத்தியும் வந்து அவன் யோசிக்க மாட்டான். மனசுல என்ன தோணுதோ அதை அவன் பேசுவான். அது எல்லாமே தப்புதான். உன் அண்ணனை காப்பாத்து முத்துன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ணி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல முத்துவுக்கு. அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, அண்ணனை எப்படி வெளியே கொண்டு வரணுன்றத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு முத்து அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப அண்ணாமலை வந்து விஜயாவை கண்டபடி திட்டுறாங்க. உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னா மனோஜுக்கு வந்து சப்போர்ட் பண்ற, அதுவே உன்னால வந்து ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னா உடனே நீ வந்து அவனுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ற. என்ன பண்ணாலும் நீ எல்லாம் திருந்த முடியாது. ஏன்னா நாய்வால நிமிர்த்த முடியாதுன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த மாதிரிதான் எவ்வளவு பட்டாலும் நீ வந்து மனோஜ் மேல வச்சிருக்க பாசத்தை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்ட. அப்படித்தானே? அவன் பண்ணிட்டு இருக்க தப்புக்கு ஜெயில இருக்கிறது தான் சரியான தண்டனை. முத்து நீ போகாதன்றாங்க. அப்பா எப்படிப்பா, அதுக்குன்னு அப்படியே அவனை விட்டுற முடியுமா? என்ன பண்ண முடியுமோ பார்க்கலாம்ப்பான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே மீனா வந்து, ஏங்க எனக்கு என்னவோ இது எல்லா வேலையுமே சிந்தாமணி பண்ற வேலையும் எனக்கு தோணுது. என்ன சொல்ற மீனா? ஆமாங்க, சிந்தாமணி தான் பின்னாடி இருந்து கீ கொடுக்குறா. அந்த சந்தோஷி அதுக்கேத்த மாதிரி ஆடிட்டு இருக்காரு. இது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. சிந்தாமணியால மட்டும்தான் இதை வந்து கேஸை வாபஸ் வாங்க முடியும். அதுக்கு என்ன முடியுமோ அதை வந்து செய்யலாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. மீனா இப்ப போனாலும் ஏதாவது பண்ண முடியுமா? கண்டிப்பா எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் இருங்கன்னு சொல்லிட்டு மீனா நேரா சிந்தாமணி கிட்ட போறாங்க. சிந்தாமணி, சிந்தாமணி எங்கடி இருக்க? வெளியே வாழ்றாங்க. ஏய், எதுக்காக வந்து என் பேரை சொல்லி கூப்பிடுற? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கு மரியாதை இப்ப போய் நீ கேஸ வாபஸ் வாங்க சொல்றியா, இல்ல நான் வந்து உன் மேல கேஸ் கொடுக்கட்டுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே சிந்தாமணி, ஆமா, அந்த சந்தோஷி கிட்ட சொல்லி நான் தான் கேஸ் கொடுக்க சொன்னேன். உன்னால என்ன முடியுமோ அதை நீ பாத்துக்கோ, என்னால என்ன முடியுமோ அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் பயங்கரமா கோவம் வருது நம்ம மீனவுக்கு. இங்க பாரு, நீ என்ன தில்லு முள்ளு பித்தலாட்டம் பண்ணி இப்ப வரைக்கும் நீ வேவ் வந்துட்டு இருக்கன்றது எல்லாமே எங்களுக்கு தெரியும். இப்ப நான் மட்டும் போயிட்டு யாரெல்லாம் உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாங்கன்றது தெரிஞ்சா அவங்க எல்லாரையும் கையெழுத்து போட்டு உன்னை இப்ப அரெஸ்ட் பண்ண வைக்கட்டுமா? இப்ப நீ கேஸ வாபஸ் வாங்குறே இல்ல நான் செய்யட்டுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய், உன்னால என்ன முடியுமோ அதை நீ பண்ணிக்கோடி. நீ மிரட்டினா உடனே நான் பயந்துருவேனா? நானெல்லாம் அப்படியெல்லாம் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே திமிரா பேசிட்டு இருக்காங்க. ஓ, உனக்கு இந்த அளவுக்கு தைரியம் வந்துடுச்சா? பாத்துக்கிறேன்டி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மீனா அங்கிருந்து போறாங்க. இப்ப சிந்தாமணி யோசிக்கிறாங்க, இவ ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாளோ? கண்டிப்பா பண்ண மாட்டா. இவளுக்கு அப்படிப்பட்ட எண்ணமெல்லாம் இல்லையே, இவ அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு சிந்தாமணி ரொம்பவே தைரியமா இருக்காங்க. இப்ப மீனா என்ன செய்ய போறாங்க? மனோஜை வெளியே எடுக்கிறதுக்கு மீனா எந்த எல்லைக்கு எக்ஸ்ட்ரீம்க்குனாலும் போவாங்களா, இல்ல சிந்தாமணி வந்து மீனாவை அடக்கி வைக்க போறாங்களா? என்ன மாதிரியான பிரச்சனையெல்லாம் மீனா வந்து பண்ண போறாங்க சிந்தாமணிக்குங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.